ஒண்ணு இல்லம்மா, பயப்படாத, ஒண்ணு இல்ல. என்னன்னு பாரு. என்னங்க யாராவது இருந்தாங்களா? இல்ல, யாரும் இல்ல. நீ உள்ள போ, போய் அவளை பாரு. போ. இல்லங்க, ஏதோ சத்தம் கேட்டது. எந்த சத்தமும் இல்ல பிரியா, நீ உள்ள போ. பாத்தீங்களா? நான் போய் பார்த்துட்டு வரேன். உள்ள போய் திவ்யா பாரு. நீ படுத்து தூங்க. யாரும் இல்லம்மா, நீ தூங்க. யோ, என்ன பண்ணிட்டு இருக்க? சார், மாத்திரை சாப்பிட்டதுனால அசந்து தூங்கிட்டேன். என்ன அசந்து தூங்கிட்ட? சார், எனக்கு உடம்பு சரியில்லை, அதான். வீட்டுக்குள்ள யாரும் வந்துட்டு போயிருக்காங்க தெரியுமா? உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட வேண்டியதானே? சார், சாரி சார். போ, வீட்டுக்கு போய் தலை போ. நினைக்காதீங்க, மன்னிச்சிடுங்க சார். எனக்கு உடம்பு சரியில்லை, அதான். இனிமே டியூட்டி டைம்ல தூங்குன தொலைச்சிடுவேன். சரிங்க சார், சாரி சார். கேட்ட போட்டுட்டு ஒழுங்கா டியூட்டியை பாரு. ஓகே சார்.
ஐயா வண்டியை நடு ரோட்ல நிறுத்துறா. சரிங்க ஐயா. அவளை ஒட்டி நிறுத்துறா. யோ, என்னையா வண்டி ஓட்டுற? ஹலோ, காட்டு மிராண்டித்தனமா என்ன வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். ஐயா ஏய், என்ன ஐயா என்ன ஐயா? அது வேணா உனக்கு ஐயாவா இருக்கலாம், எனக்கு ஐயா இல்ல. வண்டி ஓரம் கட்டு, வண்டியை ஓரம் கட்டு. அங்க என்ன பார்வை? கான்ஸ்டபிள், ஸ்பீட் லிமிட் தாண்டதுக்காக சார்ஜ் ஷீட் போடுங்க. வண்டி அடியா? ஏய், நீ தானே டிரைவர்? வண்டி ஓரம் கட்டு. வண்டி அடியா? ஓ, இன்னும் ஓரமா போடு, ஓரமா போடியா. சார்ஜ் ஷீட் டிரைவர் சைன் வாங்குங்க. ஓகே. எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட? ஆமா, சிங்க சிக்னல் நிக்குன்னு பார்த்தா இப்படி ரோட்டோரமா ஒதுக்குப்புறமா ஒதுங்கி நின்றுட்டு இருக்க. ஃப்ராட் பசங்க எப்ப எங்க வருவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, அதுக்காக தான். என்ன புத்திசாலித்தனமா பேசுறேன்னு நினைப்பா? ஆமா. முதல்ல எல்லாம் நீ தொப்பி போட்டா சும்மா கம்பீரமா இருக்கு. இப்ப நீ முகத்தை மறைக்கிறதுக்காகவே தொப்பி போட்ட மாதிரி இருக்கு. ஆமா, உச்சி வெயில் மண்டை புழக்குதா? ஏன், நீயும் வெயில்ல தான் நின்றுட்டு இருக்க, உனக்கு தெரியலையா? எப்பவாவது வெயிலுக்கு வர்றது வேற, எப்பவுமே வெயில்ல நிக்கிறது வேற. என்ன பண்றது, வவ்வாலுக்கு வாக்கப்பட்டா தலைகீழ தொங்கித்தான் ஆகணும். இப்ப நீ என்ன பத்தி பேசிட்டு இருக்கியா இல்ல உன்னை பத்தி பேசிட்டு இருக்கியா? நடுத்தெருவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் திமிருன்னு அடங்கலையே. நீயும் அதே நடுத்தெருல தானே நின்றுகிட்டு இருக்க. உனக்கே இவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுல தப்பே இல்லை. நான் ஒன்னும் வருத்தப்பட்டு ரிசைன் பண்ணலையே, இப்பவும் டியூட்டில தான் இருக்கேன். உன்னை டிராபிக்கு மாத்தினதுக்கு பதிலா தண்ணியில்லா காட்டுக்கு மாத்தி இருக்கணும். முதல்ல அதச்சை, நல்லவங்க இருக்கிற இடத்துல மழை பெய்யும். மடி, உனக்கு நாக்குல சனி இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இப்படியே பேசிட்டு இருந்த உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன். கொலைக்கிற நாய் கடிக்காது. கான்ஸ்டபிள், நடு ரோட்ல ஒரு நாய் நின்னு கத்திக்கிட்டு இருக்கு பாருங்க, அது எங்கேயாவது மண்லாரில அடிபட்டு செத்துற போகுது, கொஞ்சம் விரட்டி விடுங்க. அத இன்னும் கிளம்பலையா? மாடி, இந்த மாசி விளையாட்டா பேசுறேன்னு நினைக்காத. அதுலயும் ஒரு வில்லங்கம் இருக்கும். ஆனா அது எங்க எப்ப வெடிக்குன்னு தெரியாது. கிளம்பு கிளம்பு, காத்தாவது வரட்டும். ஆடா அறிவு கெட்டவனே, அதை கிழிச்சு குப்பையில போடுறா. வண்டி ஏறா.
சுசிலா சுசி நில்லு சுசி சுசி சுசிலா சுசிலா அனுப்பிப்பா சுசிலா என்னம்மா சுசிலா அம்மா உங்களதாம்மா என் பொண்ணுங்க இங்க வாமா இங்க வா ஏமா அந்த காரை பார்த்துட்டு கத்திக்கிட்டே போறியா அவரை தெரியுமா? நான் சுசீலாவோட அம்மாங்க. எந்த ஊர் மணி? ஸ்ரீரங்கம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அம்மா தயங்காம சொல்லுங்கம்மா. நான் அந்த வீட்டுக்கு வேண்டப்பட்டவன் தான். நான் அங்கதான் போறேன். வேணா உங்களையும் கூட்டிட்டு போறேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உங்களை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? 6-7 வருஷத்துக்கு முன்னால என் பொண்ணை கெடுத்துட்டு ஒரு புள்ளையும் கையில கொடுத்துட்டு ஒருத்த ஏமாத்திட்டு போயிட்டான் ஐயா. ஆனா என் பொண்ணு கல்யாணம்னு பண்ணா அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால நின்றுட்டு இருந்தாயா. இன்னைக்கு அதை சாதிச்சிட்டாயா அவ. கடவுளும் கண்ணை திறந்துட்டாரு. ஏமாத்தன போலீஸ்காரனோட குழந்தை குடும்பம்னு சந்தோஷமா இருக்கிற ஐயாவ. யாருமா அந்த போலீஸ் ஆபீசர்? இப்ப கார்ல போனாருல்ல, அவருதான் என் மருமக கௌசிக்.